தர்பூசணி ஜூஸ் செய்யலாம் வாங்க. கோடை காலத்தில் வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கிறனால நம்ம தர்பூசணி ஜூஸ் செய்ய போகிறோம். முதல்ல தர்பூசணியை எடுத்துக்கிட்டு இது மாதிரி சீவிக்கலாம். தர்பூசணி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாரில் போட போகிறோம். அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம்னா ஜூஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் நம்ம தர்பூசணியை போட்டு இப்போ தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த தர்பூசணி ஜூஸுக்கு வந்து நம்ம நேற்று நைட்டே ஊற வச்சுட்டோங்க. பாதாம் பிசினு, சப்ஜா விதை இது ரெண்டுத்தையும் போட்டோம்னா இன்னும் இந்த கோடை காலத்தோட உஷ்ணத்தை நமக்கு அனைத்து விதமான நோய்கள்லேருந்து நம்ம தப்பிக்க வச்சிடும். அதனால் இந்த சப்ஜா விதையும் பாதாம் பிசினும் வந்து நைட்டே ஊற வச்சிடணும். ஒரு 3 பீஸ் பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கேன். இவ்வளோது வந்திருக்கு. இதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அழைச்சி விட்றேன். மணி கட்டிட்டீங்களா? அவ்வளோதான். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஜூஸாக குடிச்சிக்கலாங்க. இது கோடை காலத்தில் உள்ள அனைத்து விதமான வெப்பத்தையும் போக்கி நமக்கு ஒரு உடம்புக்கு குளிர்ச்சியை தரும்.